நான் ஃபஸ்ட்டு வீடு வந்து 2016 வந்து சென்னையில் நான் வந்து பெரம்பூரில் நான் ஃப்ளாட் வாங்கினேன். உண்மையாக சொல்ல போனோம்னா எனக்கு இந்த அவேர்னஸ்லாம் இல்லை. நான் தான் சொல்கிறேன் 2014 எனக்கு இல்லை. நாங்கள் லோன் வாங்கிட்டோம் 2016, 2017, 2018 போயிட்டுருக்கு. இஎம்ஐ போய்கிட்டே இருக்குது, எங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டுருக்கு. நாங்கள் அதை கண்டுக்கல, ஏன்னா வீடு தான் நம்மள்தாச்சுன்னு. ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த வீடு பேங்க் ஓடுதுன்னு. நாங்கள் நினச்சிட்டோம் நமக்கு வந்துருச்சுப்பா வீடு, ஜாலிப்பா அப்படின்ட்டு. ஒரு தடவை நானும் என் ஒய்ஃபும் பைக்கில் போய்ட்டுருந்தோம். ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க பேங்க்கு கிராஸ் ஆகுது. லோன் எடுத்தது கவர்மெண்ட் பேங்க்கில் எடுத்தேன், இந்தியன் பேங்க்கில் நான் எடுத்தேன். ஐ எம் வெரி லக்கி. ஆனால் யாருமே எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல. ஏதோ லக்கிலி எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. பேங்க்குக்கு போனேன். மேனேஜர் பார்த்தா, சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன சார் ரொம்ப தூரத்தை வந்திருக்கீங்க? இல்லை சார் இது போயிட்டுருக்கு, எவ்வளோ லோன் போயிட்டுருக்கு, எவ்வளோ கட்டியிருக்கோம், எவ்வளோ இருக்குன்னொன்னே அவர் சொன்னார், 9 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருக்கீங்க, 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, 2 லட்ச ரூபா கேபிட்டல். நானும் என் ஒய்ஃபும் ஒரு 30 செகண்டு பேசலை. ஒருத்தர் இப்படி பார்த்துட்டோம். திருப்பி இப்படி வந்து கேட்டேன், சார் 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் நான் அடைச்சிருக்கேண்ணா? ஆமாம் சார் 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு வெளில வந்தேனே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், வி மஸ்ட் ஸ்டாப் திஸ். 7 லட்ச ரூபா நான் பே பண்ணியிருக்கேண்ணா, என்னாலே நம்ப முடியல. உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். லோன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட். லோன் அக்கௌண்ட்டில் 43 லட்ச ரூபா அடைக்கணும். அடுத்து ஈராக்குக்கு போனேன், மாதம் 5 லட்ச ரூபா அடைச்சேன். மாதம் 5 லட்ச ரூபா அடைச்சோன்னே கால் வருது பேங்க் மேனேஜர்லேருந்து, சார் என்ன சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஈசிஆரில் 1.5 crores இன்னொரு வீடு வாங்குறேன் சார் அப்படின்னோடனே, அப்போ ஓகே சார் அடைச்சிருக்கு சார், இதை அடைச்சிட்டு நம்ம அடுத்து போகலாம் சார். க்ளோஸ் பண்ணி முடித்தோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். வராரு அவர் பேங்க் மேனேஜர். என்கிட்ட சொன்னார், சார் எத்தனை பேர் இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் நீங்கள் ஜீனியஸ் சார், 24 lakhs யூ சேவ்டு சார்னார். எப்படி சார் 24 lakhs அப்படின்னு? சார் 20 வருஷம் கட்ட வேண்டியதை வெறும் 6 மாதத்தில் முடிச்சிட்டீங்க, 2.5 வருஷத்தில். என்னை வந்து மீட் பண்ணிங்க, நான் 7 லட்ச ரூபா கட்டினேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக முடிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, இது மாதிரி தானே பசங்க நிறைய பேர் இன்றைக்கி எல்லோரும் போயிட்டு சொந்த வீடுங்கிற பேரில் வந்து இன்றைக்கி வாங்கி அதை அடைக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? இதுக்காகவே வேலை செய்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லுவேன், அட்லீஸ்ட் யூ க்ளோஸ் த லோன் ஃபஸ்ட். லோனை க்ளோஸ் பண்ணும் முதல்ல. அதுக்குன்னு போய்ட்டு வர சேலரி போய்ட்டு ட்ரேடிங் இண்டிங்கில் பண்ணி காசு வரணுங்க, அதெல்லாம் டோன்ட் டூ இட். அதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற கோல்டு இருக்குது, அதாவது செல் அவுட். நல்ல ரேட் இன்றைக்கெலாம் 6800க்கு போயிடுச்சு. செல் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு யூ மேக் அ ஹவுஸ் லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது நம்ம சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி பண்ணுவோம். லம்சமாக நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். சிலர் தான் வந்து லம்சமாக அப்படியே ஒரு இதில் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் மந்த்லி அது பிரித்து போடுறவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். பட் இந்த லம்சமாக போடுறது வந்துட்டு கரெக்டாக தப்பா, அதை போடலாமா? இப்போது சிப்பு பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் லம்சமாக போடுறது எப்படின்னா, போட்டதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு 75% நினைப்பாங்க. ஏன்னா லம்சம் இப்போ வந்துருச்சு. என்கிட்ட ஒரு 50 lakhs இருக்குது. ரிட்டையர்ட் ஆகிருக்காரு, எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. ஒரு 30 lakhs வந்திருக்கு, 40 lakhs வந்திருக்கு, இல்லை எனக்கு லாட்ரியில் ஒரு 40 lakhs வந்திருக்கு, ஏதோ ஒன்று வந்திருக்கு அமௌண்ட்டை. நான் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லாமல் நான் டைரெக்டாக வேறு இதில் போட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த 6ஆம் மாதம் நானே சொல்லுவேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்.